ஐரோப்பிய நாடான நார்வே கனிமம் மற்றும் பெட்ரோலிய வளமிக்க நாடாகும். இங்கு மழைப்பொழிவும் மிக அதிகம். இந்த நார்வே நாட்டின் தென்பகுதியில் அடர்ந்த மலைகள் சூழ்ந்த பள்ளத்தாக்குகள் நிறையவே இருக்கின்றன. அப்படி ஒரு பள்ளத்தாக்கு பகுதியில் மிக அழகான பசுமையான அமைதியான எழில்மிகும் கிராமம் ஒன்றும் இருக்கிறது. அந்த கிராமத்தின் பெயர்தான் ருஜுக்கன். இந்த பள்ளத்தாக்கு கிராமத்தில் சொல்லும்படியான பெரிய வசதிகள் ஏதும் இல்லை என்றாலும் இந்த மலை நகரத்தில் சுமார் 238 மீட்டர் உயரமுள்ள ருஜுக்கன் போஷன் என்னும் அழகிய பெரிய நீர்வீழ்ச்சியின் நீராதாரத்தை அடிப்படையாக கொண்டு ஓர் உரத் தொழிற்சாலையும் ஒரு ரயில் பாதையும் மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் பின் இந்த உரத் தொழிற்சாலையை நம்பியும் இப்பகுதியில் வளமான மண்வளம் உள்ளதால் விவசாயம் செய்து பிழைத்துக் கொள்ளலாம் என நம்பி 1907ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 300 பேர் இங்கு வந்து குடியேறினார்கள். இப்போது கிட்டத்தட்ட 3500க்கும் அதிகமான மக்கள் இங்கு வசிக்கிறார்கள். இந்த கிராமம் ஒவ்வொரு ஆண்டும் குளிர் மற்றும் மழைக்காலம் ஆகிய 6 மாதங்களும் சூரிய ஒளி துளி கூட படாமல் இருக்கும். இந்த கிராமத்தினை சுற்றிலும் உள்ள மலை முகடுகளும் அதன் மீதுள்ள பனிப்படிவுகளும் தடை கற்களாக இருந்து சூரிய ஒளிக்கதிர்களை நுழைய விடாமல் தடுத்து விடுவதுதான் இதற்கு காரணம். இங்குள்ள மக்களின் உடலில் சூரியனின் கதிர்கள் விழ வேண்டும் என்றால் பல மைல்களுக்கு அப்பால் மலையை கடந்துதான் செல்ல வேண்டும். ஆகவே இங்குள்ள மக்கள் குளிர்காலத்தில் ரோப் கார் மூலம் அருகில் உள்ள மலை உச்சிக்கு சென்று சூரிய வெளிச்சத்தை அனுபவித்து திரும்புவதை வாடிக்கையாக கொண்டிருந்தனர். இவ்வாறாக சூரிய வெளிச்சத்தை பார்க்கவோ உணரவோ முடியாமல் இந்த கிராமத்தில் வசிக்கும் மக்கள் 100 ஆண்டுகளாக கவலைப்பட்டு வந்தனர். இந்த கிராம மக்களின் சோகத்தை போக்க ஒருவர் வந்தார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னர் பாரிஸில் இருந்து இங்கு வந்த அவர் பெயர் மார்டின் ஆண்டர்சன். அவர் இந்த கிராமத்தை கவியிருந்த இருளை போக்க ஒரு வழியை கண்டுபிடிக்க தீவிரமாக முயன்றார். அதற்கு தற்போதுள்ள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் முடிவெடுத்தார். சூரியகாந்தி பூவை போல் சூரியன் போகும் திசையில் எல்லாம் அதனை பின்தொடர்ந்து செல்லும் தொழில்நுட்பத்துடன் கூடிய கம்ப்யூட்டர்களின் உதவியுடன் இயங்கும் ராட்சத நிலை கண்ணாடிகளை மலைகளின் வடக்கு பகுதி உச்சியில் அமைக்க தீர்மானித்தார். அதன்படி அருகில் உள்ள மலையின் 450 மீட்டர் உயரத்தில் சுமார் 17 சதுர அடி கொண்ட 3 பெரிய நிலை கண்ணாடிகளை பொருத்தியுள்ளனர். அக்கண்ணாடிகளில் படும் சூரிய வெளிச்சமானது எதிரொலிப்பதன் மூலம் நகரின் மத்திய பகுதியில் சூரிய வெளிச்சம் படும்படி செய்தனர். $8.5 லட்சம் செலவில் அமைக்கப்பட்ட இந்த நிலை கண்ணாடிகள் மூலமாக இந்த கிராமத்தின் மையப்பகுதியான சுமார் 600 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட மார்க்கெட் பகுதி ஆண்டின் 365 நாட்களும் சூரிய ஒளியால் பிரகாசிக்கிறது. இதற்காக இவர்கள் செலவிட்ட பணம் முழுவதும் இங்குள்ள மக்களிடம் நன்கொடையாக பெறப்பட்டதே. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல் சூரிய ஒளியே படாமல் கடந்துவிட்ட நார்வேயின் ருஜுக்கன் நகரம் தற்போது கண்ணாடியை கொண்டு சூரிய வெளிச்சத்தை பெற்றிருக்கிறது. மேலும் இந்த அழகிய இடம் தற்போது அதிக அளவில் சுற்றுலா பயணிகளையும் ஈர்த்து வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கோலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.